ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு வந்து ஸ்கூல் போகிறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ 1 மந்த்தாக வந்து ஆஃப் டே விட்டுடுறாங்க. 12 மணிக்கெலாம் வந்து திரும்பவும் கூட்டிகிட்டு வந்துடணும் போய். அதனால் வந்து 10 மணிலேருந்து 11:15 வரைக்கும் நான் என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறேன், எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. பாப்பா வந்து காலையிலே சமைச்சு அவங்கள லஞ்ச் உண்டி சாப்பாடும் கொடுத்து அனுப்புனதுக்கப்புறமா வந்து என்னோடய வேலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்டாண்ட் இல்லாமல் வீடியோ எடுத்திருக்கோம், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து கிச்சன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி கிடக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து சமைச்சிருக்கோம். என்ன சமைச்சோம் அப்படின்னா, இது வந்து கொத்தவரங்காய் கூட்டு செஞ்சுருந்தோம். எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டாச்சு, காலையிலே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதனால் வந்து இந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு வந்து பைப்பில் வந்து போட்டு வந்துடுவோம். சாப்பாடு மட்டும்தான் கொஞ்சமாக இருக்க மாதிரி இருக்குது. அப்புறமே சட்னி இது தேவையில்லை, எடுத்து வச்சுருவோம். அடுத்தது சாப்பாடு மட்டும் கொஞ்சமாக தான் இருக்குது மதியத்துக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லெமன் சாதமும் காலியாகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் முதல்ல வந்து பைப்பில் போட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அடுத்து வந்து இது வந்து ஃப்ரிட்ஜில் காய எடுத்து வச்சுருவோம். அப்புறம் இங்கே கிடக்கிற இந்த திங்ஸ் எல்லாம் வந்து சமைக்கிறதுக்காக டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு அங்கேயே வச்சுருக்கோம். அதனால் இது எல்லாத்தையுமே எடுத்து அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அங்கங்கே இதெல்லாம் வச்சுருவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக வந்து மேலாக துணி வச்சு துடைச்சிருவோம். இப்போ துவைக்க வேண்டாம், தண்ணியை மட்டும் ஊற்றி வச்சுருவோம். அப்புறம் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக துடைச்சி விட்ருவோம். அப்புறம் மேலெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை. நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான், இருந்தாலும் இப்போயே வந்து இதை துடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வேலை கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். தண்ணியை ஊற்றி லைட்டாக ஊற வச்சுருவோம். கொஞ்சம் தண்ணி தான், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஊற்றி வச்சு இப்போ வந்து அடுப்பு வந்து க்ளீன் பண்ணியாச்சு. சுத்தமாக காலைல சமைச்சிட்டு நான் என்னென்ன வேலை செய்கிறேங்கிறத அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஸ்கூல் போனால் வந்து வீடு எப்படி கிடக்கும், அசிங்கமாக கண்ணாமண்ணு கிடக்கும். பெரிய வீடாக இருந்துச்சுன்னா அது அவ்வளோவா தெரியாது. சின்ன கூரை வீடுங்கிறதுனால ஒரு மாதிரி தான் கிடக்கு. எங்கள் வீடு எப்படி கிடக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாப்பா வந்து ஸ்கூல் கிளம்புறதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம வேலையை நம்மளால் செஞ்சுட்டு சமைச்சு கொடுக்க முடியாது. அதனால் நம்ம காலையில் ஏஞ்சோன்னா சமையல் வேலையை தான் முதல்ல செய்ய ஆரம்பிப்போம். அதே மாதிரி நான் காலையில் செஞ்சுருவேன். செஞ்சுட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டதுக்கு அப்புறமா தான் இந்த வேலை எல்லாமே நான் செய்ய ஆரம்பிப்பேன். எப்படி கிடக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு வீட்டை கூட்டி தள்ளிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த எல்லாத்தையும் எடுத்து ஒதுங்க எடுத்து வச்சுட்டு நான் வந்து இந்த இடத்த எல்லாத்தையுமே கூட்டிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடம் வந்து எப்போதுமே வந்து கோழி இங்கே தான் கவுக்குவோம். வெளியில் கவுத்தா வந்து நாய் பிடிச்சிட்டு போயிடுதுங்கனால உள்ள என்ட்ரன்ஸ் வர டைம்லேயே வந்து இந்த ஓரத்தில் நாங்கள் கவுத்து வச்சுருவோம். இந்த இடத்த டெய்லியும் வந்து நாங்கள் தண்ணி ஊற்றி அலசி விட்ருவோம். பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா உள்ள டெய்லியுமே நாங்கள் அந்த வேலையை செஞ்சுருவோம். அதே மாதிரி இந்த இடத்த வந்து இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக ஊறினதுக்கப்புறம் அலசி விட்டுருவோம். இப்போ தண்ணி எடுத்து வந்துடலாம். தண்ணி ஊற்றி இந்த இடத்த வந்து ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் லேட்டாக வந்து நம்ம வந்து அலசி விட்டுருவோம். அடுத்து நம்ம வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துணி வந்து துவைக்கிற துணி தான் இது எல்லாமே. அதனால் வந்து இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம ஊற வைக்க போகிறோம். துணியை வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம தொடச்சி விட்ருவோம். துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த வேலை முடிஞ்சிடும். எல்லாத்தையுமே இப்போ தொடச்சி விட்டுட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் வேலையே முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு தொடச்சதுனால. இப்போ வந்து நம்ம துணி எடுத்து போய் ஊற வச்சுருவோம். நேற்று துவைக்கல துணி நேற்று, அதனால் வந்து இன்றைக்கி இவ்வளோ தான் துணி இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வந்து இன்றைக்கி ஊற வச்சு துவைக்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ துணி இருக்குன்னு. இது எல்லாத்தையும் ஊற வச்சுருவோம் நம்ம சர்ப்பு போட்டு. இங்கே வந்து நான் ஊற வைக்கலான்னு வந்தேன். ஆனால் வந்ததும் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா தான் வந்து குளிப்பாட்டி விட்டாங்க பாப்பாவை. இங்கே பாருங்கள் என்னவோ எழுதியிருக்காங்களே, சுட்டுக்கா குளியல் அறை யாரும் வரக்கூடாதான், அந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள்.
இப்போ வந்து இந்த தண்ணி வந்து அழுக்கு தண்ணியாக இருக்குது. அழுக்கு தண்ணியை தூக்கி இதில் ஊற்றி ஊற வச்சுருவோம் பாத்திரத்தை. தண்ணி ஊற்றி பாத்திரத்தை ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து துணி கிடக்கு, தண்ணி பிடிச்சிட்ருக்கேன். அது வந்து ஃபுல்லானதுக்கப்புறம் நம்ம வந்து துணியை ஊற வச்சிடலாம். டப்பு வந்து ஃபுல்லாகிறதுக்குள்ளே நம்ம இந்த பாத்திரத்தை விளக்கி வச்சிட்டோம் அப்படின்னா துணியை ஊற வச்சுட்டு உடனே பாத்திரத்தை கழுவிடுவோம். அதனால் இந்த பாத்திரத்தை இப்போ நம்ம வந்து விளக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா துணி கிடக்கு. இப்போ வந்து துணியை வந்து ஊற வச்சுருவோம். அப்படியே கையோட பாத்திரத்தையும் கழுவிடுவோம். நம்ம வந்து துணியெல்லாம் ஊற வச்சிட்டோம், பாத்திரமும் கழுவியாச்சு. இந்த இடத்த எல்லாத்தையுமே கழுவி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் ஆல்ரெடி நம்ம கழுவி வச்ச பாத்திரத்தில் அந்த பாத்திரத்தில் வச்சுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பாத்திரம் வந்து கழுவி வச்சாச்சு. இந்த இடத்த எல்லாத்தையுமே நான் கூட்டிட்டேன். பாப்பா வந்து இப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க. அவங்க அப்புறம் வந்து அங்கே வந்து ஹால் வந்து அலசி விடணும், ஊற வச்சுருக்கோம்ல. அதை போய் நம்ம வந்து இந்த லிக்விட் ஊற்றி லைட்டாக அந்த இடத்த வந்து நம்ம அலசி விட்டுட்டு வர போகிறோம். அலசி விட்டுட்டு துணியை வந்து கொஞ்சம் துணி தான் இருக்குது, அதை அப்படியே வந்து துவைச்சி போட்டுருவோம். இப்போ போய் இதை அலச போகிறோம். இது வந்து அலசிட்டு குறைச்சிருக்கோம். அலசிட்டு அதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த வந்து நம்ம அலசி விட்டாச்சு. இப்போ போய் நம்ம வந்து துணி துவைக்க ஆரம்பிக்கலாம். பாப்பா வந்து இப்போ வீட்டில் இல்லை, சின்ன பிள்ளை வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறதுனால, அவங்க எப்போவுமே வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறதுனால பாப்பாவை தூக்கிட்டு வச்சுருக்காங்க. அவங்க வீட்டில் இல்லாதப்போ நான் பாப்பா வந்து இந்த வண்டியில் உட்கார வச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவ்வளோ வேலையுமே பாப்பாவை ஸ்கூல் அனுப்பிட்டு நான் செய்வேன். அவங்க இப்போ இங்கே இல்லைங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை செய்கிறேன். அவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் டென்ஷனாகவே நான் வேலை செஞ்சிட்ருப்பேன். இப்போ வந்து துணியை வந்து நம்ம துவைக்க போகிறோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், துணியெல்லாம் துவைச்சாச்சு. இதை எடுத்துகிட்டு போய் காய போட்டுருவோம். இதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு போய் பாப்பாவை போய் நம்ம கூப்பிட போகிறோம். அதுக்காக வந்து தண்ணி பிடிச்சிட்ருக்கோம். மணி வந்து இப்போ வந்து 11:10 இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து பாப்பாவை ஸ்கூலில் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் செய்கிற வேலைகள் எல்லாமே இப்படி தான் இருக்கும். இப்படி செஞ்சுட்டு போய் பாப்பாவை போய் கூப்பிட்டு வந்துடுவோம். இப்போ துணியை வந்து காய போட்டுட்டு நம்ம வந்து ஸ்கூல் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலில் போய் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துடலாம் வீட்டுக்கு. இதில் வந்து துணி துவைக்கிற வேலைங்கிறது வந்து ரெகுலராக எனக்கு இருக்காது. ஒரு சில டைமில் மாமாவே துவைச்சி போட்டு போயிடுவாங்க. மற்றபடி எல்லா வேலையும் நான் தான் செஞ்சிட்ருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாய்.